ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். மீண்டுமாக ஒரு வீடியோ பதிவினூடாக தேவனுடைய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் உங்களோடு சேர்ந்து தேவ வார்த்தையை தியானிப்பதற்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மிக பெரிதான இந்த பாக்கியம், இந்த சிலாக்கியத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைய நாளிலும் கூட ஒரு முக்கியமான வேத பகுதியை நாங்கள் தியானித்து பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், என்னுடைய 50ஆம் நாள் என்கிற அந்த சிறிய அந்த வீடியோ பதிவினூடாக நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் பேசிய சில காரியங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதே போல இன்றைய நாளிலும் இந்த வீடியோ பதிவினூடாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம், பேசலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக நமக்கு சொல்லுகிறது: சத்தியாவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆம், இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு பேசிய வார்த்தை. இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது சத்திய ஆவியாகிய என்று சொல்லி, அதாவது பரிசுத்த ஆவியானவர் குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளாகவும் நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது திருச்சபைகளை எடுத்து நாங்கள் வேறு வேறாக பார்க்கும் பொழுது, ஊழியங்களை எடுத்து பார்க்கும் பொழுது, இன்றைக்கு பல வேத சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு பரிசுத்த வேதாகமத்திலே கொடுத்திருந்தாலும் இன்றைக்கு பலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுக்கு வசதிக்கேற்றபடி, தங்களுடைய தேவைக்கேற்றபடி சத்தியங்களை புரட்டி, சத்தியங்களை மழுப்பி, சத்தியத்தை வேறு விதமாக எல்லாம் பிரசங்கம் பண்ணுகிற காலத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். அதை பிரசங்கம் பண்ணுவது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்று சொல்லி கூட இப்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய பேரை மையமாக வைத்து நடக்கின்ற கள்ள போதகர்கள், கள்ள போதகங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆகையினாலே இயேசு பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த வசனத்திலே பேசும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளாகவும் நடத்துவார் என்று சொல்லி இங்கே காணப்படுகிறது. நமக்கு தெரியும், இயேசுவானவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. நமக்கு தெரியும், இயேசுதான் சத்தியம், அவர்தான் உண்மை. ஆகையினாலே இயேசு பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது அவர் தேவனுடைய வசனமாக காணப்படுகிறார். ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு, அந்த வேலை என்னன்னு சொன்னால், தன்னை விசுவாசிக்கிறவர்களிடத்திலே, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், மறுபுறப்படைந்தவர்கள், தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் அவர்களை தேவ வசனத்திலே அவர்களை நாளாந்தம் நடத்துவதற்கு. ஆகையினாலே அவர் சகல சத்தியங்களுக்குள்ளாகவும் சகல வேத வார்த்தைகளுக்கு ஊடாகவும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் இதை செய்தார், அதை நடத்துகிறார் என்று சொல்லி நாங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்று சொன்னால், தேவ வசனத்துக்கு மாறாக ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் எந்த ஒரு செயலையோ அல்லது எந்த ஒரு காரியத்தையோ அவர் செய்பவர் அல்ல என்பதை குறித்து நான் தெளிவுபடுத்த உங்களுக்கு விரும்புகிறேன். அதே நேரம் அவர் கேள்விப்பட்ட யாவையும் குறித்து அவர் உங்களோடு பேசுவார் என்று இங்கே பார்க்கிறோம். அவர் தம்முடைய சுயமாய் பேச மாட்டார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. தாம் கேள்விப்பட்ட யாவையும் அவர் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் கேள்விப்பட்ட, அதாவது என்ன கேள்விப்பட்டார் என்று சொன்னார், அவர் கேள்விப்பட்டவைகள் எல்லாமே தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே பார்க்கும் பொழுது பரிசுத்த வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கரங்களிலே அதில் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளின் படி நம்மை நடத்துவதற்காக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாரே ஒழிய நம்மளை விழுத்தாட்டி எழுப்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. அதனாலே நான் விழுத்தாட்டுறது தவறு அல்லது எழுப்புறது தவறு அல்லது அற்புதங்கள் தவறு என்று சொல்லி நான் பேசவில்லை. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி, முதலாவதாக அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு
தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய பிள்ளையை அவர் தேவ வார்த்தைக்கு நேராக, தேவ வசனத்தின்படி, இந்த உலகத்திலே வருகின்ற எல்லா சேலஞ்சஸ் இருக்கிறது, பலவிதமான டெம்டேஷன்ஸ் இருக்கிறது, சோதனைகள் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலும் நம்மை தேவ வார்த்தையிலே நடத்த, இவைகள் எல்லாவற்றையும் தேவ வசனத்தை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளும்படிக்கு எங்களை நடத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரே ஒழிய இன்றைக்கு பல விதமாக போதிக்கிற பிரகாரமாக நம்மை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. நாம் வேதத்திலே பார்க்கிறோம், இயேசுவை வனாந்தரத்துக்கு நடத்தி கொண்டு சென்றார் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கே பிசாசினாலே ஏற்பட்ட அந்த சோதனையை முறியடிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நடத்தி செல்கிற அந்த பாதையில் அவர் உதவி செய்யவும் இருக்கிறார். அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலையும் சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியங்களுக்கும் நடத்துவார். அவர் நடத்துவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து வேத வசனத்தை தியானியுங்கள். God bless you.